ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம சால்ட்வொர்க்ஸ் இன்ஸ்டாலேஷன் தென் கிரியேவ் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்த்துருப்போம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆட்டோகேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ குயிக் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாக நம்ம எல்லாருமே இது வரைக்கும் 21 வரைக்கும் உள்ள வந்த வெர்ஷன் மட்டும்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். லேட்டஸ்ட்டாக அந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நான் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த வெர்ஷன்ஸுமே இல்லை, ஆட்டோகேட் என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருந்தது, நான் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த இங்கே இருக்கும் பாருங்கள், இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். வெறும் ஷார்ட்கட் மட்டும்தான். உங்கள்கிட்ட ஏதாவது வெர்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான். ஓல்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது, நான் 2018 யூஸ் பண்ணுறேன், 19 யூஸ் பண்ணுறேன், 20 யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புது வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டேன், ஆட்டோகேடை மட்டும். நான் அதனால் அதோடய ஃபைல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு லோக்கல் டெஸ்க்கு சியில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இதில் ஆட்டோ டெஸ்க்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்த அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவைப்படாத ஃபைல்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படிங்கிறதுனால நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனால தான். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆர் வந்து நீங்கள் அதுக்கு மேலே இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 ஒரு ஆட்டோ டெஸ்க் இருக்கும். தென் அதே மாதிரி ப்ரோக்ராம் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதுலேயும் ஒரு ஆட்டோ டெஸ்க் இருக்கும். தென் அதே மாதிரி யூசர்ஸில் என்னோடய யூசர் நேம் இருக்கும், உங்களோட யூசர் நேம் போய்க்கோங்க. அதில் ஆப் டேட்டாவில் லோக்கலில் இங்கே ஒரு ஆட்டோ டெஸ்க் இருக்கும். என்கிட்ட ஆட்டோ டெஸ்கில் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லைங்கிறதுனால நான் ஒரே ஃபோல்டராக டெலிட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ரிவிட்டோ இல்லை மற்ற சாஃப்ட்வேர் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை ட்ரை பண்ணாதீங்க, இந்த மெத்தடை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் கூட ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 53 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. சரி, ஓகே. இதில் வந்து என்கிட்ட 2 வெர்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோகேட் மெக்கானிக்கல்னு ஒன்று இருக்குது, வெறும் ஆட்டோகேட்னு ஒன்று இருக்குது. நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இந்த ஆட்டோகேட் மெக்கானிக்கல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எதனாலனா, ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஜென்ரலாகவே 2D டயக்ராம் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஆட்டோகேட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இருக்க ஆட்டோகேட் வந்து அதில் எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ணுவோம். பட் இந்த ஆட்டோகேடில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், 2D டயக்ராமுக்கும் சேர்த்து தான். ஸோ நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். என்னோடதில் வந்து ISO இருக்குது, ISO மவுண்டிங் டைப்பில் இருக்குது. நான் பவர் ISO யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த யூஸ் பண்ணினா அப்படி வரும். இல்லை உங்களுக்கு டேரெக்டாக CD ட்ரைவ் ஓப்பன் ஆகும்னா டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா செட்டப் ரன் பண்ணுறது தான். setup.txt இருக்கும், இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. முக்கியமான விஷயம், முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது விண்டோஸ் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணுறது தான். விண்டோஸ் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணணும், ஆர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டி என்ன நீங்கள் ஆன்டிவைரஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ நான் என்னோடய ஆன்டிவைரஸை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் நெட்வொர்க் ஆஃப் பண்ணணுமான்னு கேட்டால் நெட்வொர்க் நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டாம். 2024 வெர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆன்லைன் மெத்தட் கிராக்கு தான்.
அதனால நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இல்லை ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நெட்டை வந்து ஆஃப் பண்ணல, நான் ஆன்லேயே வச்சுக்கிறேன். செட்டப்பை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஆன்லைன் கிராக்கை சப்போர்ட் பண்ணும். ஓல்டஸ்ட் வெர்ஷன் 2021 அந்த வெர்ஷன்ஸுக்கு பிஃபோரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃப்லைன் கிராக்கை வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நெட்வொர்க் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கணும். பட் இந்த வெர்ஷனுக்கு வந்து நீங்கள் நெட்வொர்க் ஆஃப் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் போட போகிற கிராக் வந்து நெட்வொர்க் லைசன்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கிராக்கை தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால நீங்கள் வந்து நெட் ஆஃப் பண்ணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. இங்கே வந்து ஐ அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் இது வந்து எந்த டைரக்டரியில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சியில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு லொக்கேஷனில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை, நான் இதிலே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட்டுன்னு கேட்கும். ஸ்டார்ட்டு கொடுத்துருங்க. பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் மெயின் திங் ஸ்டார்ட் கொடுக்கக்கூடாது. நம்ம ஏன்னா இன்னும் கிராக் வந்து நம்ம இன்னும் கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே கிராக்குன்னு இருக்கும். கிராக்கில் 2 டைப் ஆஃப் கிராக் இருக்கும். இதுதான் இங்கே மெயின் திங்கே வந்து. ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஓல்டு வெர்ஷன் இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. புது வெர்ஷனை அதுக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓல்டர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா செகண்டில் இருக்கிற ஆப்ஷனில் இருக்க கிராக்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த எஸ்எஸ்கியூ மிக்ஸ் எக்ஸ்போஸ் அப்படிங்கிற கிராக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எதனால் அப்படின்னா இதில் வந்து என்எல்எம் டூல் இருக்கும். இது நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது. இதை கான்ஃபிகர் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா அந்த லைசன்ஸ் பேட்சர் எடுத்துக்க போகிறோம். சேம் இதே தான் இதுவும் பண்ண போகுது. பட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதுவே கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துரும். இதில் ரீட்மி டெக்ஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படித்து பார்த்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க வந்து இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த லைசன்ஸ் பேட்சர் இன்ஸ்டாலுங்கிறது ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. ஸோ பேக்ரவுண்டில் ஆட்டோகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 யூஸ் நெட்வொர்க் சீரியல் லைசன்ஸ்
நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இது என்னன்றதை பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன பண்ணும் அப்படின்னா கிராக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடும். நான் எதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இதை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 2021 ஆட்டோகேட் மெக்கானிக்கல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் யூசர் நேம் வந்து நிறையா மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் வந்து இடையில நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் வேறு சாஃப்ட்வேர்ஸ் வந்து. அதனால எனக்கு வந்து அது ப்ராப்ளம் ஆகிடுச்சு லைசன்ஸ் மேனேஜர் வந்து. அதனால் இப்போ எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து நான் அதை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். என்னால் வந்து நெட்டை வந்து ஆஃப் நெட்டு யூஸ் பண்ண முடியாது. நெட்டு வந்து எனக்கு ஆனில் தான் இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா என்னோடய லேப்பில் வந்து டிஸ்பிளே போயிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு ரிமோட் டெஸ்க்டாப் மெத்தடில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னோடய லேப் வந்து இப்போதைக்கு நெட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த வெர்ஷன் சூஸ் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்குமே செப்பரேட்டாக வீடியோ வந்து போடுறேன். அதுவுமே நான் ஃப்யூச்சரில் போடுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் எப்படி வருது அப்படிங்கிறது. எனக்கு இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணால் தான் கரெக்டாக வருங்கிறதுனால நான் இந்த மெத்தட் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லைசன்ஸ் மேனேஜர் வந்து ஒன்று ஒன்றா கான்ஃபிகர் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அது திருப்பி இன்ஸ்டால் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிடும். சேம் இதிலே பார்த்தீங்கன்னா சொன்னோம், நெட்வொர்க் லைசன்ஸ் மேனேஜர் தான் அதுவும் இன்ஸ்டால் பண்ண போகுது. பண்ணி முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிரும். இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இன்ஸ்டால் ஆகிற ஃபோல்டரை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் ஆன்டிவைரஸில். அதுதான் மெயினான விஷயம். இல்லைனா வந்து இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும், ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, திஸ்பிசி போங்க, அதில் சி கோலானில் போய்க்கோங்க, அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86க்கு போங்க. தென் இதில் காமன் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த காமன் ஃபைல்ஸில் ஆட்டோடெஸ்கோட ஷேர்டு ஃபைல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த நெட்வொர்க் லைசன்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே நம்ம மேனுவலாக பண்ண வேண்டிய இதை வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டிஃபெண்டரில் போயிட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய ஆன்டிவைரஸ். நான் வந்து விண்டோஸோட டிஃபெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் போய் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஆன்டிவைரஸ்க்கு நீங்கள் செக் பண்ணணும் நெட்டில் வந்து. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் இருக்கும், ஆட் ஆர் ரிமூவ் எக்ஸ்க்ளூஷன் கொடுங்க. இதில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் எஸ் கொடுங்க. ஆட் அண்ட் எக்ஸ்க்ளூஷனில் போயிட்டு ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டர் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ல் காமன் ஃபைல்ஸில் ஆட்டோடெஸ்கோட ஷேர்டு. நீங்கள் இந்த ஷேர்டு ஃபைலே மொத்தமாக ஆட் பண்ணாலும் சரி, ஆர் வந்து இந்த லைசன்ஸ் மேனேஜர் ஆட் பண்ணாலும் சரி. எனக்கு வந்து என்னென்னா சம்டைம்ஸ் வந்து இதை மட்டும் ஆட் பண்ணால் ப்ராப்ளம் வரும். நான் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன், சேம் வைஸ் வந்து அந்த ஃபோல்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரையும் நான் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் நமக்கு கண்டினியூ ஆகாது. ஐ திங்க் இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேரலாக என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு ஆட்டோகேடோட மெக்கானிக்கல் இது இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன்.
இந்த இதில் உங்களால் இப்போதைக்கு என்டர் சீரியல் நம்பருங்கிறது கொடுக்க முடியாது. எதனாலனா நம்ம வந்து நெட்டை ஆன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஆட்டோ கேரோட வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆட்டோடெஸ்கோட வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து கீ வந்து என்ட்ரு பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு கிராக் பண்ணதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். சீரியல் லைசன்ஸ் கீ எடுத்துக்கிறேன். இன்னொன்று என்னென்னா நெட்வொர்க் லைசன்ஸ் கீ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும், கிராக் பண்ணிக்கும். எல்லாமே அதுவே மேனுவலாக வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடும். பட் நீங்கள் மேனுவலாக பண்ணுறது வந்து அப்படி பண்ணாது. நீங்கள் மேனுவலாக பண்ணுறப்ப என்னன்னா ஒரு இதையும் நீங்கள் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணி ஹோஸ்ட் ஐடி எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைசன்ஸ் சர்வர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு இருக்கும். லோக்கல் ஹோஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட பிசி தான் லோக்கல் ஹோஸ்ட்டு. ஹோஸ்ட்னால் எந்த சிஸ்டம் வந்து ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது. ஹோஸ்டிங்னால் கிட்டத்தட்ட சர்வர் கான்செப்டில் வரும். உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்கள் சர்வரில் வந்து எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குறது. இப்போ வந்து உங்கள் பிசி தான் வந்து லைசன்ஸ் மேனேஜர். உங்கள் பிசி இப்போ நெட்வொர்க்கில் ஒரு சில பிசி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கம்பெனிஸ்லாம் ஒரு 100 பிசிஸ் 50 பிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு இதில் மட்டும்தான் லைசன்ஸ் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க சர்வரில். ஸோ இப்போ சொல்லப்போனால் உங்கள் பிசி வந்து சர்வர் மாதிரி தான் இந்த லைசன்ஸ் மேனேஜர் பொறுத்த வரைக்கும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இன்னொரு சிஸ்டம் இருக்குது இல்லை லேப் இருக்குது அப்படின்னா அதை கூட இந்த பிசியோட ஐபியை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது லேட்டராக வந்து பார்ப்போம், ஃப்யூச்சரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கிராக் வந்து விழுந்திருக்கும். லைசன்ஸ் பிஹேவியரில் பர்மனெண்ட் இருந்திருக்கும், எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நன்னு இருக்கும். லைசன்ஸ் ஐடி வந்து நம்ம இந்த இதை வச்சு தான் நம்ம கிராக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. சீரியல் நம்பர் வந்து இதுதான். ஸோ கிராக்கு தான், பட் வந்து ஆன்லைனில் நெட்வொர்க் லைசன்ஸ் மேனேஜர் மூலயமா கிராக் பண்ணுறது தான் இந்த டைப்பில் வரும். ஸோ ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரப்போ வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.